ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமர் 2 அதிகாரம் 7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறார்கள், சண்டைக்காரர்கள் இருக்கிறார்கள், அநியாயத்திற்கு உட்பட்டு போகிற மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கோபாக்கினை தான் வரும். There are people in this world, they are self-seeking. They don't obey to the truth, but they do unrighteousness always. They have wrath upon them. But at the same time, in the midst of unrighteous people, in the midst of self-seeking people, in the midst of disobedient people, we need to do good things, pleasing God without stopping. Keep going. People may be always mocking at you. People may be always criticizing you. People may be always jealous on you. But keep doing good things. Always. And seek glory, honor, and immortality. So that the Lord God will give you the eternal life. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேட வேண்டும். அப்பொழுது நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பார். Seek glory, seek honor, seek immortality. Do not stop doing good things. Keep doing it. Whatever it may come against you, God is with you. God is a God who does good things. When Jesus was in this world, he was doing good things to everybody. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நற்கிரியைகளை செய்து வந்தார். தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நற்கிரியைகளை எப்பொழுதும் செய்ய வேண்டும். அப்படி செய்வீர்களானால் கட்டாயம் நித்திய ஜீவன் உண்டு. If you do good things, you will always receive God's blessing in your life. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாகவும் அநீதி செய்கிறவர்களாகவும் இராதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.